வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான போதகம் ஏன் இந்த உலகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை? உண்மையான போதகம் இந்த உலகத்துக்கு ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற சப்ஜெக்ட். அதாவது மரித்தோருக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறத பற்றி இயேசுவும் போதிச்சிருக்கார், அப்போஸ்தலர் பவுலும் போதிச்சிருக்கார். ஆனால் இயேசு போதித்தது மட்டும் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் போதித்தது மட்டும் ஏன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கலாத்தியரில் 3வது அதிகாரம் அதில் 10வது வசனம், நியாயப்பிரமாணத்திலே கிரிகைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களை எல்லாம் செய்யத்தக்கதாக அவர்களில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாக ஆகிறதில்லை என்பது வெளியரங்கம் ஆகியிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகள் செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியது அல்ல, அவைகளை செய்கிற மனிதனே அவைகளால் பிழைத்திருப்பான். மரணத்தினாலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினாலே சாபத்திற்கு நன்மை நீங்களாக மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியால் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவசித்தாலே போதும்படியாக இப்படி ஆயிற்று. வாக்குத்தத்தத்தை விசுவசிக்க சொல்கிறார். ஒரு இடத்துல விபச்சாரக்காரனையும் வாக்குத்தத்துக்காரனையும் போல இல்லாமல் இருங்கன்னு சொல்லுவார். இங்கே வாக்குத்தத்தை விசுவசிக்க சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் சொல்கிறார். சபிக்கப்பட்டவன் தான் மரத்தில் தொங்க விட போனவானா. இயேசு சபிக்கப்பட்டவனாக தொங்க விட்டுருக்காரு. அதுவும் கிறிஸ்து தான் தொங்குனாருன்னு சொல்கிறார். கிறிஸ்து சபிக்கப்பட்டவனாக தொங்குறாரு. தொங்கிட்டு இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குங்கன்னு தான் செஞ்சு காட்டினார். இது மாதிரி சாபம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு செஞ்சு காட்டினார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாக வராதவனுக்கு பாக்கியம். அப்போ அவர் புரியலையா? சபிக்கப்பட்டவன் தான் மரத்தில் தொங்குவான்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனால் கிறிஸ்து மரத்தில் தொங்கி நியாயப்பிரமாணத்தினால சபிக்கப்பட்டவங்க, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கவங்க சபிக்கப்பட்டவங்களாத்தான் ஆகுவாங்கன்னு தேவன் நமக்கு அடையாளம் காட்டுறதா அவர் தொங்கி நம்மளே காப்பாற்றிட்டாரு. அதனால் நியாயப்பிரமாணத்தை தொட வேணாம். நியாயப்பிரமாணத்தை தொடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன போய்க்கலாமே எல்லாம் போய்ப்பார். இப்போ கேட்குறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தக்காரனை போல இருக்காத, வேசியும் வாக்குத்தத்தக்காரனும் ஒன்று, அப்போ அது மாதிரி இருக்க வேணான்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? சபிக்கப்பட்டவனை போல சிலுவையை தூக்கிட்டு போகாதன்னு சொல்கிறாரு. இயேசு என்ன சொல்கிறாரு? உன்னுடைய சிலுவையை நீ தூக்கிட்டு வரலன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறார். சபிக்கப்பட்டவன் தான் மரத்தில் தொங்கி சாகுவான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அதை எழுதியிருக்கு. மரத்தில் தொங்கி சாகுறவன் சபிக்கப்பட்டவன். இயேசு நம்மளை அதிலிருந்து காப்பாற்றத்தான் தொங்குனார். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போனாங்கன்னா ஒரு முன்னுதாரணம் காட்டிட்டாராம். நியாயப்பிரமாணம், இயேசுவை நியாயப்பிரமாணத்துப்படி விசாரித்து கொண்டுட்டாங்கல்ல. இயேசுவை நியாயப்பிரமாணத்தை வச்சா விசாரித்தாங்க. யார் அந்த லேவியர் யார்? அங்கே நின்ன லேவியர் யார்? நியாயப்பிரமாணத்தின்படி இவர் செய்யலை, இவரை கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன லேவியர் யார்? கிடையாது. எல்லாமே பொய் தான். இந்த பொய் சொல்லி தான்
அவர் இந்த நீதிப்பிரமாணத்தை இன்னைக்கு நீதிப்பிரமாணம் என்னன்னு தெரியாது. அது எதுக்குன்னு கேட்குறாங்க ஜனங்கள். எதுக்கு அது அப்படின்னு நீதிப்பிரமாணம் இந்த மாதிரி போதனை இருந்துச்சுன்னா எப்படி அது வெளியே வரும்? நீதிப்பிரமாணம் வெளியே வராது. நீதிப்பிரமாணம் வெளியே வரலன்னா உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இல்லை. நீ சம்பாதிச்சு அடுத்தவனுக்கு போட்டுக்கிட்டே இருப்பா. அவனா தின்னுக்கிட்டு வரின்னுவான், வட்டின்னுவான், மயிறு மட்டை அம்புட்டுக்கு வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பான். அடுத்து நமக்காக அவர் செத்துட்டாரு அப்படிங்கிறார். இப்போ பொதுவாக உயிர்ப்பை பற்றி இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும். உயிர்ப்பை பற்றி 2 பேர் போச்சிருக்காங்க. மரித்தோருக்கு மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா செத்தவங்க கடைசி நாளில் எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். இது கிறிஸ்துவத்தினுடைய ஆழமான நம்பிக்கை. எல்லாருமே உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு மறுத்து போகிறோம். உயிர்த்து எழுவோன்ற நம்பிக்கையோடு மறுத்து போகிறது தான் கிறிஸ்தவம்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்தவத்தை இயேசு உருவாக்குனாருன்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. இது கிறிஸ்தவ போதனை, கிறிஸ்தவர்களுக்கு உண்டான போதனை. சிலுவையை கும்பிடுறது, இது அவர் கும்பிட சொல்ல தூக்கிட்டு வாட மரணத்தை தூக்கி என் பின்னால் வரலன்னா எனக்கு பார்த்தேன் மரணத்தை தூக்கிட்டு வர. இப்போ இந்த மரண ஜபத்துக்கு எதுக்கு வருதுன்னு பாருங்களேன். செத்ததுக்கப்புறம், அதாவது விசுவாசத்தின்படி தேவனிடத்தில் வாழ்ந்துட்டு, விசுவாசத்தின்படி அப்படின்னா விசுவாசத்தின்படி வாழ்ந்துட்டு செத்துட்டு கடைசி நாளில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லுது. அந்த விசுவாசமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீ நீதிப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். எப்படி? அது இதயத்தின்படியும் நீதிப்பிரமாணத்தை எழுத்தின்படியும் வச்சுக்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பவுல் அப்படி சொல்லலை. நீதிப்பிரமாணத்தை இதயத்தின்படியும் விசுவாசத்தை கெஜெட் போட்டு வச்சுக்கன்னு சொல்கிறார். கெஜெட்டட் புக் ஆஃப் விஸ்வாஸ். நீதிப்பிரமாணம் அதாவது சட்ட புத்தகம் ஒன்லி ஹார்ட் டச், இதயத்தில் டச் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு? எதை எழுதி வைக்கணுமோ அதை அப்படி செய்யாத. எதை இதுக்கு காரணம் இருக்குது அது தெளிவாக சொல்கிறேன். இந்த உயிர்ப்பை பற்றி ஜீசஸ் எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜீசஸ் சொன்னதாக இருக்காது. யோவான் தான் அதை பற்றி ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் உரை மாதிரி தான் அதை எழுதியிருப்பார். ஏன்னா சும்மா வேதம் சொல்கிறவங்க போய் சொல்லிடக்கூடாது. என்ன நடந்துச்சோ அதை சொல்லணும். மார்க்கு, லூக்குக்கு அப்புறம் யோவான். வாங்க யோவான் 1ன்னு நினைக்கிறேன். யோவான் 1 எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், யோவான் 1ல் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. தேவனே அந்த வார்த்தையாக இருந்தார். தேவனையே வார்த்தைன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவரால் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. உலகமே அந்த வார்த்தையால் தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அதுக்கும் உசுறு இருந்துச்சு. அந்த உசுறு மனுஷனுக்குள்ளே தான் ஒழிக்கிறதா இருந்துச்சு. வேறு எதுக்கிட்ட கல்லுக்கிட்ட போயிது, சிங்கத்துக்கிட்ட கர்ச்சிக்க வரல, யானைக்கிட்ட பிளிர வரலை, மனுஷன்கிட்ட பேச வந்துச்சுன்னு சொல்கிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி? அது அறியாத இடத்துல அறியாததும் இருளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அறியாதவங்கள்ட்ட அது பேசிட்டு அதை அவங்க கப்புன்னு பிடிச்சிக்கலான்னு சொல்கிறாரு. தேவனாலே அனுப்பப்பட்ட ஒருவன் மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான். அது தன்னால் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும், நம்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை கொடுத்தாரு. அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவன். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்படின்னா அந்த ஒளி எல்லாத்தையுமே பிரகாசிக்கும். கிறிஸ்தவன் தான், முஸ்லீம் தான், இந்து தான், அப்போ யூதன் தான், கிரேக்கன் தான். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. முன்பு கிரேக்கரிலும் பின்பு யூதரிலும் இருக்கிறவரைத்தான் தேவன் பார்ப்பார். இல்லை, அது எல்லாத்தையுமே உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே அந்த ஒளி நிறத்தில் போகிறதுக்கு அந்த ஒளி வந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவான்.
அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் தான் இருந்தார், உலகம் அவரைத்தான் உண்டாக்குச்சு. ஆனால் உலகமோ அவரை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபிரகாமோட சந்ததிக்குள்ள தான் வந்திருக்காரு, ஆனால் அவங்க ஏற்றுக்கலை. கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஏண்டா நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடினுவேன், 4 ராஜா வந்தால் இடித்து போடுவான். அவனுக்குள்ள எவ்வளோ மன வருத்தம் பாருங்கள். ஒரு நிமிஷம் இயேசுவை நம்பினா அங்கிட்டு சாவு ரெட்டியாக இருக்குது. இவர் தான் இஸ்ரவேலின் மீட்பர் போல இருக்குது அப்படின்னு சொன்னாலே கொண்டு போடுவான். அவன் தான் சுற்றிக்கிட்டு நான் பரிச்சைன்னு சொல்லிட்டு அவன் எப்படி ஒரு முதல் நம்புவான்? அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்திற்கு மேல், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம்னா கட்டளையே கொடுக்குறார். விசுவாசமாக அவரை ஏற்றுக்கிட்டியா, நீ தேவனுடைய பிள்ளை, அவரோட பிள்ளை அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினால புருஷனுடைய இச்சையினாலாவது பிறவாமல் தேவனால், இப்போ இச்சைன்னு போட்டிருக்கும் இந்த புத்தகத்தில், இச்சைன்னு இருக்குது, தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தினாலாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கேயே நிறைய ஜாதி ரத்தங்கள் இருக்குது, ரொம்ப உயர்வான ஜாதி ரத்தங்கள் இருக்குது, உயர் ஜாதி ரத்தங்கள். அது எப்படின்னா, ஜாதினா நிறைய இருக்குது. அப்போயெல்லாம் பெரிய ஜாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணையார், ஒரு பெரிய நிலஜுவான்டார், அரசர்கள்லாம் உயர் ஜாதி ரத்தங்கள். அவங்க ரத்தம் இருக்குதுங்கிறதுக்காண்டி அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க முடியாது. அந்த ரத்தத்தினாலாவது, இந்த ரத்தம் இருந்தால் போது கிறிஸ்துவாயிடலாம் அப்படின்னு ஒரு கிறிஸ்து பூமியில் வர முடியாது. மாமிசத்தினுடைய சித்தத்திலாவது, அதாவது மனிதனுடைய சிந்தனையில் ஊறக்கூடிய போதனை, அழிவாக பேசக்கூடிய அந்த போதனைகள், அவன் சிந்தனையில் என்னென்ன ஊறுதோ அதனால கிறிஸ்து வரமாட்டார். ஒரு கிறிஸ்துவை மனிதனுடைய போதனையை ஒரு மனிதனுக்குள்ள நிரப்பி கிறிஸ்துவாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து புருஷருடைய இச்சையினாலாவது, அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் உலக அளவில் ஒரு திருமணம் முடித்து கணவன் மனைவியாவோ அல்லது ஒரு ஆணும் பெண்ணும், அவ்வளோதான் ஆணும் பெண்ணும் அப்படிலாம் இருந்துச்சு. புருஷனுடைய இச்சைங்கும் போது இன்னொரு ஸ்திரீ இல்லாமல் அதை இச்சிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தைய கிறிஸ்துவா பற்றி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தையாலேயே பிறக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையாலே பிறக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இயேசுவை குறித்து ஒரு சின்ன கதை சுருக்கமாக யார் சொல்கிறா? யோவான் சொல்கிறார். அந்த கதை சுருக்கம் இதுதான், நீங்கள் இதுபடி போயிருங்க அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவில் தேவனுடைய வார்த்தையால் தான் ஒருத்தன் கிறிஸ்துவா இந்த பூமியில் பிறக்க முடியும். இப்படி தான் எப்பயுமே அந்த பிறப்பு இருக்குன்னு சொல்கிறார். ஒரு கிறிஸ்து இயேசுக்கு மட்டும் அந்த பிறப்பை கொடுக்க கிடையாது, உலகத்தில் உள்ள சகலருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு போய் இன்னாட்ட கை கட்டி நிற்கட்டும், இவர்கிட்ட போய் பிச்சை எடுத்தால் தான் கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களை பிறந்தவர்கள். இப்போ இதை குறித்து இயேசு என்ன போதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னைத்தானே வெறுத்து மரணிக்காமல் உயிர்க்கிறது இல்லைன்னு சொல்கிறார். தன்னைத்தானே வெறுத்து மரணிக்கிறது அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். அங்கிட்டு அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறாரு? ஒரு மனிதன் விசுவாசத்தினால் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பின்னொரு நாளில் எழுவான். அதுக்கப்புறம்தான் கிறிஸ்துவை அறிய முடியும். அதாவது இவரோட உயிர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து உங்களுக்கு லேவியனாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செத்து கல்லறையில் அடக்கம்பட்டு பின்னொரு நாளில் உயிர்த்து தான் கிறிஸ்து உங்களுக்கு லேவியனாக வருவார். அப்போ தான் உங்களுக்கு அவரால் போதிக்க முடியும். ஏன்னா அவர் நித்திய ஜீவ உடலாக அடைஞ்சிட்டார்.
மாமிசமாக பிறந்தவர் நித்திய ஜீவ உடலாக அடைஞ்சிட்டார். சரி, இது அப்புறம் பார்ப்போம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் மரித்து அப்படின்னா தன் சிந்தனையை கொன்றுன்னு சொல்கிறார். கொல்றதுன்னா என்னன்னு கேளுங்களேன். இவர் முதல்ல என்ன வேலை பார்த்தாருன்னா, தச்சர் வேலை பார்த்தவர். எப்போதுமே அவர் பிறக்கும் போதே கிறிஸ்துவாக பிறக்க கிடையாது, அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து எல்லாத்தையும் பார்க்க கிடையாது. அவர் கிறிஸ்துவாக தன்னுடைய பிறப்பு அறிவித்த வயசு 30 வயசு. அந்த 30 வயசுக்கு முன்னால் இவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டதாக இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, தச்சர் வேலை பார்த்துருக்காரு, தச்சு வேலை, மர ஆசாரி வேலை பார்த்துருக்காரு. இந்த கிறிஸ்துவை ஏற்றதுக்கு அப்புறம் அந்த தச்சு வேலை அவர் செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் தச்சு வேலை பார்க்கவே கிடையாது. ஆனால் இன்னொன்று நீங்கள் கவனித்து பாருங்களேன், இப்போ அவர் தச்சு வேலைக்குள்ளே ஏன் அவர் தச்சு வேலை பார்க்கல, ஏன் அவர் தச்சு வேலை பார்க்கல அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுவார். என்னை பார்க்கிறோம் தன் தாயையாவது தகப்பனையாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளைகளாவது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்க்கிறவன் இல்லைன்னு சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவர் செஞ்சு காட்டினதில்ல, அவர் தச்சு வேலை பார்த்ததையே விட்டுட்டார். தன்னுடைய தாய் தகப்பனோட இருக்கிற அந்த நாட்களையும் கொஞ்சம் குறைச்சிட்டார். அதுக்குன்னு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, புள்ள இல்லை அப்படின்னு வாழ்றவன் கிறிஸ்து கிடையாது. தேவனுக்காகவும் தன் ஜீவனில் 1/3 ஒதுக்குனா பிறக்க உனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதில் மறைச்சிருக்காரு, அவர் உயிரை இழக்கிறத சொல்லலை. உனக்குன்னு நிறைய பர்சனல் வேலை பார்த்துச்சுன்னா நீ அதை பார்த்துட்டு போ, அதில் உன்னைய நீ குறைச்சிக்கிறது தான் மறிக்கிறது. புரியுதுங்களா? உயிரை செட்டதுக்கப்புறம் பணத்துக்குள்ளே ஏறுறதுக்காக வந்துச்சு. செத்த பணத்துக்கள் மேலும் எந்த செத்த பணத்துக்கள் மேலும் அவர் யாவிப்பார்னா போட்டிருக்கு. ஜீவனுள்ள யாவருக்குமே அவர் நித்திய ஜீவ உடல் கொடுக்க வந்தார்னு போட்டிருக்கு. ஜீவன் உள்ளவருக்கு நித்திய ஜீவன் தான் கிடைக்கும், செத்த பணத்துக்கு கிடைக்கும்னு அப்போஸ்தலர் பவுல் மாதிரி அவர் போதிக்கலை. உனக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா நீயா இருந்திருப்பா. ஏன்னா என்னைய வேலை தூக்கிட்டு வெட்டியாக தானே சுமந்துக்கிட்டு இருப்ப. இப்போ இயேசுவை சுமக்கிறது பெரிய சும கிடையாது, அது ஒரு ஆவி. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எட்டால் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கணும், எத்தனை புத்தகம் படித்து அதை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கணும், சுமையாக இருக்காட்டம். அதுதான் அவருடைய நுகத்தடி. ஆனால் அவருடைய செயல் மரணத்துக்கு உண்டானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு உண்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காலகட்டத்திலையுமே அவர் வந்த காரியத்தை இந்த உலகம் ஏற்றுக்காது. உலகம் தன்னுடையது ரொம்ப விரும்புறதுனால அவருடையதுக்கு இடம் கொடுக்காது. அப்படின்னா தேவனுடைய காரியங்களை இங்கே பண்ணலான்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் எல்லாத்துக்கும் தலைப்படும். கவர்மெண்ட்டுக்கு தலைப்படும். ஒரு கவர்மெண்ட்டை ஏற்று போராடித்தான் தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ இதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் இருக்குன்னா உன் சாவை தூக்கிட்டு சிலுவையை தூக்கிட்டு பின்னால் வரணும்னு சொல்கிறாரு. மரணத்துக்கு ஒத்த பிரச்சனை இருக்குது, என்னை நீங்கள் சம்மந்தீங்கன்னா மரணத்துக்கு ஒத்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக சமக்கன்னு நான் சொல்ல கிடையாது. உனக்கு நிறைய காரியம் இருந்தால் நீ பார்ப்பா, போய் உன் வேலையை பாரு. ஆனால் எனக்கிட்ட என்னை அப்படியே என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற. இதுதான் உயிர்ப்பு. அதான் முதலாம் உயிர்ப்பில் பங்கு பெற்றவனுக்கு முதலாம் இறப்பில் பங்கு பெற்று உயிர்த்தவனுக்கு 2ஆம் மரணத்திலே பங்கு இல்லைன்னு சொல்லுவார். இது வேறு விஷயம். 2வது மரணங்கிறது வேறு, அதை அப்புறம் சொல்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தப்பிக்கு ஒன்றுனா தான் போக முடியுது. இயேசு போதித்த அந்த மரணமும் உயிர்ப்பும் என்னன்னா, உனக்கு நிறைய சோழி இருக்கா, அதுக்குள்ளே நீ இரு. அந்த சோழிகளையெல்லாம் நீ விட்டுட்டு வர்ற அப்படின்னா சுத்தமாக விட்டுட்டு வர வேணாம். எனக்கும் அந்த சோழிகளுக்கு இடையில் முழுசாக இடம் கொடுக்கறதா இருந்தால் என்னை நீ ஏற்றுக்க. அதுதான் உன்னுடைய உயிர்ப்பு. உன்னுடைய மரணம் என்னென்னா அந்த சோழிகளை நீ விடுறது, உன்னுடைய வேலைகளை நீ விடுறதுன்னா உன்னுடைய மரணம். உன்னுடைய உயிர்ப்பு என்னையை நீ ஏற்கிறது. இப்போ அதை அவரும் செஞ்சு காட்டினார். அவர் ஒரு ஆசாரி, அந்த தொழிலை வச்சு தான் குடும்பத்தை பார்த்தார். குடும்பம் பெருசாகிடுச்சு. குடும்பம் அவனை சம்பாதிச்சுன்ற அளவுக்கு வந்துட்டான், அண்ணன் தம்பி எல்லாமே நல்லா சம்பாதிச்சுன்ற அளவுக்கு வந்துட்டான். அதனால் அதை விட்டுட்டு அவர் வந்தார்.
அதுதான் அவங்களுடைய மரணமும் கிறிஸ்து அவர் ஏற்றுக்கிட்டது தான் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பும். இது முன்னமே அறிவித்தது தான். இவர் கிறிஸ்துவுக்குள்ளே பிறப்பார், பிறந்து உலகத்தை மீட்பார் அப்படின்னு முன்னமே அறிவித்தது. அது மாதாவுக்கு இவர் கர்ப்பமாக இருக்கும் முன்னாலே மாதாக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த உலகத்துக்கு நல்ல நற்செய்தி வரப்போகுது. அது மோகமான்னு சொன்னது அந்த மாதா இவரோட தாய்கிட்டலாம். அந்த தாயை பற்றி நிறைய பேசுவோம், அவங்கள பற்றி நிறைய எழுதியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் செத்ததுக்கப்புறம் தான் உனக்கு உயிர்ப்பு அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் சொன்னார்னு நம்ம பார்க்கணும். நல்லா பாருங்க. இப்போ நீங்கள் இயேசுவை போல உயிர்த்திருந்த அந்த பூமியில் நீங்கள் ஜெப வழிபாட்டுக்கு போக மாட்டீங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்துவாக இருக்கிற ஒருத்தன் யாரை பார்த்து ஜெயிப்பான்? அந்த வார்த்தை தான் தேவன்னு வேற சொல்லப்படுது. அந்த வார்த்தை உனக்கிட்டே இருந்தால் உன்னை நீ தொழுது கொள்வாயா, உன்னை நீயே ஆராய்ச்சி கொள்வாயா, உன்னை நீயே மகிமைப்படுத்திக் கொள்வாயா? சரியா? அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் இப்போ என்ன பண்ணுறாரு, பெரிய வருமானத்தை அடிச்சவனா இவன் ஒரு போதகன்னு விட்டு இவனுக்கு கொன்னது நல்லா தான் போச்சுன மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு. பெரிய வருமானம். இந்த சாமி கும்பிடுற விஷயம் உலகத்தில் 2வது கவர்மெண்ட் மாதிரி சம்பாதிச்சு கொடுக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ இருக்க போதகர்களுமே இதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போஸ்தலர் பவுலை சொல்லுப்பா, ஏதோ என் வீட்டில் கஞ்சி தண்ணி ஆகும், இவர் கூட போய் மரத்தில் தொங்க முடியாது. இதுதான் உண்மை. அப்போஸ்தலர் பவுல் சொன்னால் இவங்க வீட்டில் கஞ்சி தண்ணி ஆகிடும். ஆனால் இது மரத்தில் தொங்குற விஷயத்துக்கு என்ன கூப்பிடாது, அதை அவரை தொங்கட்டு, இல்லைன்னா உனக்கு பிடிச்சா நீ போ அப்படின்றான். கேட்டால் இவருடைய விசுவாசம் ரொம்ப கம்மி. இவர் தேவனாக பார்க்குறாரு. தேவனாக ஒருத்தனுக்கு அதிகாரமே இல்லாமல் போட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையில் நிரப்பப்பட்டவர்கள் தேவனாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்க, நீ இவர்களுக்கு போதிக்க வேண்டியது என்ன இருக்கிறது? பரிசையில் கேட்டாரா? ஏன்னா தேவனுடைய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவனுடைய அதிகாரம் இந்த பூமியில் இருக்குது. அதனால தான் அந்த தேவ அதிகாரம் தான் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யம் எது? நீதிப்பிரமாணத்தை மீட்டு உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்கிறார். முதல் நான் கொடுத்த ஒரு சமூக உறவு இந்த இஸ்ரவேலுங்கிற சமூக உறவு என்னை கவுத்து விட்டுருச்சு. அதுக்கு பலம் நம்ம போயிடுச்சு. அதான் பலம்னா அதை வெறும் உறவாக வச்சுக்க, என்னுடைய குமாரன்கிறத நீ என்னுடைய உடன்படிக்கையாக வச்சுக்க. இதுவே உங்களுக்கு புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறார். புதிய உடன்படிக்கையை தேவன் கொடுக்குறார். ஆனால் அந்த புதிய உடன்படிக்கையை ஒரு உல்ட்டா பண்ணி போதிக்கிறார். விசுவாச பிரமாணம் தான் நீதி பிரமாணத்துக்கு புதிய உடன்படிக்கை இல்லை. நீதி பிரமாணத்தை எடுத்துட்டு விசுவாச பிரமாணம் வரட்டுன்னு அவர் சொல்ல கிடையாது. நீதி பிரமாணத்தை செய்கிறதுனா உடன்படிக்கையை தவிர நீதி பிரமாணத்தை தூக்கி போடுறதுக்கு அப்புறம் எதுக்கு அதை நீதி பிரமாணத்தை கஷ்டப்பட்டு இவர் மீட்கிறதுக்கு ஆள் அனுப்பணும்? அவர் நீதி பிரமாணத்தை மீட்க ஆள் அனுப்புனா இவர் விசுவாச பிரமாணத்தை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் பொய். இயேசு பேசினதை இவர் அப்போஸ்தலர் பவுல் பேசியிருக்காரா? சிலுவையில் தொங்குற சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அது ஏற்கனவே ஒரு சபிக்கப்பட்டு அதை இப்போ நீதிப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சி வந்தால் சிலுவையில் தொங்குனா, அதனால் நம்மளும் தொங்காத படிக்கு தான் அவர் எச்சரிக்கை நமக்கு காட்டார். நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது. எப்படி அங்கே போகக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையும் குச்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா நீ எப்போ படித்து முடிப்ப? இது அதுக்காக கூட சொல்லலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதனை உலகத்தினுடைய வருமானத்தில் முக்கியமானது சாமி கும்பிடுறது தான். இப்போ இயேசு சொன்னபடி நீங்கள் போய் சாமி கும்பிட முடியுமா? இயேசு சொன்னபடி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தோம்னா சாமி கும்பிட முடியுமா? சாமி கும்பிட முடியாது. அதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சார். யார்? அப்போஸ்தலர் பவுல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு மாமிச உடலாய் பாடுபட்டு உயிர்க்கும் போது தான் கிறிஸ்துவானார். அப்போ புரியலையே, நித்திய ஜீவ உடலை எப்போ அடைகிறார்? அதான் கிறிஸ்துக்குரிய உடலை எப்போ அடைகிறார்னா உயிர்த்ததுக்கு அப்புறம் தான் அடைகிறார். இப்படி போட்டிருக்கு. உயிர்த்ததுக்கு அப்புறம் தான் நித்திய ஜீவ உடல் அடைஞ்சாரா? அப்போ மாமிச உடலாக தான் ரத்தமும் சதையுமாக போய் பாடுபட்டாரா? கிறிஸ்துவுக்குள்ளே அவர் பிறந்து போய் போதிக்கலை. கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து போய் ஜனங்கள்கிட்ட அவர் பேசலை. மாமிச உடலாக பாடுபட்டு ரத்தத்தையெல்லாம் சிந்தி கீழே விட்டுட்டு அப்புறம் செத்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்காரு. ஏன்னா கிறிஸ்து செத்த பாடிக்குள்ளே தான் பிறப்பார். உயிரோட ஜீவன் உள்ள பாடி எடுத்துக்க மாட்டார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா போதனை? ஏன் இது பார்த்தீங்கன்னா இப்பயுமே
இப்போ நான் சொல்கிறேன் இந்த போனை என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவன் ஏதோ புது சாத்தானை பிடிச்சிட்டு வந்திருக்கான். அவர் சொன்னாங்களாம், அவர் சொன்னதுக்கு பெயல் சூப்பினாலே சாத்தானுடைய தலைவனாகிய பெயல் சூப்புனாலே இவன் போதிக்கிறான். இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, இதோ ஒரு புதிய சாத்தானை கொண்டு வந்திருக்கான், அதான் எனக்கு தெரியல, கர்த்தரே எனக்கு காட்டிக் கொடுங்க ஐயா. ஏன்னா கர்த்தர் இவங்க சொன்னதெல்லாம் கர்த்தரை ஒரு ஜெப வழிபாட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பொம்பளை வீடு சுத்தம் பண்ணாமல் வெள்ளை அடிக்காமல் கிடக்குன்னு கர்த்தரே இவருக்கு உடனே உதவி செய்யுங்கன்னு அவர் வெள்ளை அடிக்கிற மட்டை எடுத்துகிட்டு வந்து வெள்ளை அடிப்பார், கூட்டி விடுவார் போல. கர்த்தருக்கு வேலை வாங்கிறதுக்கு தானப்பா ஒரு கூட்டம் ஜெப கூட்டம் நடக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துட்டா ஜெப கூட்டம் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட போய் ஜெபிக்க போகிறீங்க? அது நடக்காது. ஜெப கூட்டத்துக்கு ஆளுகளை இழுக்கிறதுனா எப்படி காசு வருமானம் வரும்? ஒன்றும் வராது. அதனால் என்னென்ன உளறி வைக்கணுமோ அம்புட்டையும் உளறி வச்சுருப்பா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அத்துவுறேன். ஒரு மனிதன் சாகிறதுங்கிறது அவங்களுடைய உயிர் போனதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு அந்த பாடி ஆகாது. வெறும் பாடிக்குள்ளே அவர் பிரவேசிக்க வரல, ஜீவனுள்ள சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்க வந்த நித்திய ஜீவ சரீரம் தான் கிறிஸ்து. அந்த அந்த அவர் பிரவேசிக்கும் போது அந்த ஜீவ சரீரம் நித்தியத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறார். நித்தியத்தினா கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தவங்க யாருமே சாகலையா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு சாவு கிடையாது, கழிவு. அவங்களுடைய உடல் சாகிறது இல்லை, கழிவு. இப்போ சாகிறவன்லாம் செத்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டீங்களா? கழிவு. இது தனியாக அவன் தப்பிச்சு எடுத்தால் தான் புரியும். என்ன நீங்கள் சாமி கும்பிடுறதுக்குன்னு போகும்போதே நீங்கள் கிறிஸ்துவ அறியலன்னு தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ அறிஞ்சவன் சாமி கும்பிட போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னையே பார்த்து தானே ஜெபிப்பானா. தன்னையே பார்த்து தானே ஜெபிச்சு அவன் யார்கிட்ட ஜெபிக்கிறான்? அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, ஒருவேளை உன்னுடைய இதயத்தில் பலவீனம் வந்துச்சுன்னா, கிறிஸ்து உள்ளே இருக்கிற பலவீனம் வராது, அதில் சந்தேகம் வந்துச்சுன்னா உன் அறையை பூட்டிட்டு உன் தகப்பன்கிட்ட கேளுன்னு தான் சொல்கிறாரு. தகப்பனா வேணால் கேளு. ஏன்னா அவர் வார்த்தைனாலும் அவருடைய வார்த்தை தான் நீ. அதனால் மகனாத்தான் இருக்க, நீ தகப்பன்கிட்ட கேளு. மற்றபடி இவன் சொல்கிறான், ஏசப்போ அப்படியே பெரிய ஆள் அப்படிங்கிறது அப்படி ஏசப்பா நீ உடனே இறங்கும் ஐயா. எனக்கு இறக்கமே இல்லாத கடவுளை கும்பிட்ற மாதிரியும் அப்படியே கத்தியோட குறவலையில் வச்சுக்கிட்டு இருக்கிற அறுக்காதையா நீ விட்டுறியா பாவம்யா நான் மாதிரியும். ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது. கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரணும்னா முதல்ல நீங்கள் இந்த விஷயத்தில் மதிக்கணும். எதில்? நீங்கள் கடவுளுக்குள்ள அதிகாரத்தோடு இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே கொண்டு வர முடியும். செத்ததுக்கப்புறம் எந்திரிச்சு வானத்தில் ஒரு ராஜ்யம் இருக்குன்னு பெரிய கதை இருக்குது. அந்த கதையை நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. வணக்கம். அடுத்ததான் ஒரு பதிவோடு பார்ப்போம். வணக்கம்.